பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமிப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ. துதி 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 இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் சேனைகளின் கர்த்தர் பர். எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் வல்லமிப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ. சேனைகளின் கர்த்தர் பாடுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமிப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ. துதி 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 இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. ஆமென். துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. பாவங்களை மன்னித்தாரே துதி துதி, சாபங்களை தாரே துதி துதி. ஆமென். பாவங்களை மன்னித்தாரே, சாபங்களை தள்ளினாரே துதி துதி. ரோகங்களை தீர்த்தவரை துதி துதி, ராகங்களை தந்தார் பாடி துதி துதி. ரோகங்களை தீர்த்தவரை துதி துதி, இனிய ராகங்களை தந்தார் பாடி துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமிப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தர், கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமிப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ. துதி 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 இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்தை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 67வது அதிகாரம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழக்கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். இந்த சங்கீதத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பாராட்டுகிற பல தயவுகள் இந்த உலகமெங்கிலும் விளங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு விளங்க வேண்டும் என்கிற வார்த்தை பார்க்கும் பொழுது ஜனங்கள் தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்கும் போதுமானவை. முதலாவது நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனை பொறுத்த மட்டிலே எடுத்த உடனே சொல்றார், தேவனே, பூமியிலே உமது வழியும். ஆண்டவர் காட்டுகிற வழி. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையோடு இந்த இடத்துக்குள்ளே வந்திருந்தாலும் கர்த்தர் வழிகாட்ட வல்லவராய் இருக்கிறார். தேவனே, உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும். அதாவது ஆண்டவருக்கு இருக்கிற மிக சிறப்பான ஒரு தன்மை, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை காப்பாற்ற வல்லவர். ரட்சிப்புன்னு சொல்லும்போது காப்பாற்றுதல். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு ஒரு விரக்தி உள்ள சூழ்நிலையாக இருக்கலாம், சில நேரம் நிர்பந்தமான சூழ்நிலையாக இருக்கலாம். இன்றைக்கி ஒரு 5 முக்கியமான சம்பவங்களை இன்றைக்கி உங்கள் மத்தியில் சுட்டி காட்டி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆனால் இன்றைக்கி உலகமெங்கிலும் அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அவர் ரட்சிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக ஒரு 5 முக்கியமான சம்பவங்களை இன்றைக்கி உங்கள் மத்தியில் வைக்க இருக்கிறேன். நீங்கள் எந்த பிரச்சனையோடு இந்த இடத்துக்குள்ளே வந்திருந்தாலும் அல்லேலூயா, உங்களுக்கு ஒரு விடுதலையின் வாசல் தேவன் திறக்க வல்லவர். இந்த சங்கீதத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அதை நம்ம முதல்ல பார்த்துட்டு போயிடலாம். பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய காரியங்கள், அவருடைய வழி, 2வது அவருடைய இரட்சண்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை நீங்கள் வரும்போது சங்கீதம் 67:1
பார்க்கும் பொழுது உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். இன்னைக்கு வாழ்க்கையில் இருள் நிறைந்த நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகப்பிரகாசம் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்னு சொல்லி அவருடைய முகத்தை இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு வேறு எதையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தேடி வரல. கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்கப்படும். கர்த்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் சொல்லியிருக்கு பாருங்கள். இருள் நிறைந்த வாழ்க்கையில் அதை ஒளிமயமாக மாற்றுகிறது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய முகம். இன்றைக்கி தினந்தோறும் அவருடைய முகத்துக்கு நேராக கையை விரித்து நம்ம நிற்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைக்கி உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்ல தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து அதில் உச்சக்கட்டமே அவருடைய முகப்பிரகாசம். மூன்றாவது பாருங்கள், தேவன் பாராட்டுகிற அடுத்த காரியம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்க்கிறவர். வாழ்க்கையில் பல போராட்டத்து மத்தியில் இருந்தாலும் அவசரமாக ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார். வெட்டுண்டு துண்டு நம்ம பாருங்கள், முடிவு என்னென்ன யோசிக்காமல் பல காரியங்களை அவசரப்பட்டு உள்ளே இறங்கி சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தோடனே கையில் அடிச்சுட்டு, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு தான் அப்புறம் எதுக்குன்னு கேட்போம். யோசிக்கிறதுக்கு முன்னால் 4 வார்த்தை கடப்படன்னு பேசி அதுக்கப்புறமா யோசித்து பார்த்தா ஐயோ பேசாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் ஒன்று செஞ்சார்னா அது என்றென்னைக்கு நிற்கும். கர்த்தர் எதையும் செய்தார்னா அது தற்காலிகமாகவோ அது இன்னைக்கு மாத்திரம் அது செல்லுபடியால் நித்தியமாக அவரை குற்றப்படுத்தாதபடி தான் அவர் செயல்படுவார். ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது அவர் நிதானமாய் நியாயம் தீர்க்கிறது மாத்திரமல்ல, பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். அதில் இங்கிலீஷில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது, யூ வில் ஜட்ஜ் த பீப்புள் ரைச்சஸ்லின்னு சொல்லிவிட்டு யூ வில் கவர்ன் த நேஷன்ஸ் ஆன் தி எர்த். இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய கையின் சிருஷ்டிகளாகிய நமக்கு மேலிருந்து அவர் தான் ஆளுகை கொடுத்து கொண்டிருக்கிறார். எதை பற்றி நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டுடைய ஆளுகை இந்த தேசத்தில் வெளிப்பட வேண்டும் என்று தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். பல முயற்சிகள் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. கவர்மெண்ட்டில் தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி மனுஷன் ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறான், மனுஷன் நடத்தணும்னு நினைக்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வழி நடத்துதல், தம்முடைய ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை தேவன் நடத்துகிறவர் என்பதை இந்த பூமியை அறிந்து கொள்ளும். அடுத்து ஒரு மிக முக்கியமாக 6வது 7வது வசனத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். பூமி தன் பலனை தருங்கள், தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தாங்க இன்னைக்கு பலனை கொடுக்க முடியும். வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், போடுகிற உழைப்புக்குரிய பலன் வரவில்லையே, இல்லை என்றால் பல காரியங்கள் நிமித்தமாக நமக்கு வந்த பலன் வீட்டுக்கு சேரவில்லையே, நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியமாகிய பிரதிபலன் இன்றைக்கி வாழ்க்கையில் வீட்டுக்கு வர முடியாமல் இருக்குது. யார் இன்றைக்கி ஒரு நொந்து போய் இருக்கிற சூழ்நிலையில் இப்படியெல்லாம் இருந்தேன் சார், நல்லா செழிப்பாக தான் இருந்தேன், இன்றைக்கி ஒன்றத்துக்கும் வழி இல்லாமல் மற்றவங்கள நம்பி உட்காந்துட்டு இருக்கிற நிலைமையில் இருப்பீங்கன்னா இன்றைக்கி நல்லா அறிந்து கொள்ளுங்க, ரட்சிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. வழிகாட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார். முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் இருக்கிறார். நம்மை நடத்துகிற தேவன் இருக்கிறார். மிக முக்கியமாக நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? எங்கள் தேவனாகிய கர்த்தரே எங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி? பூமி தன் பலனை கொடுக்க செய்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம செய்கிற உழைப்புக்குரிய பலன் தான் இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம். இதை தர வல்லமையுள்ள தேவன் அவர் தான் இருக்கிறார். 7வது அதே தான் சொல்லுங்க, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார்கள் பூமியின் எல்லைகள் எல்லாம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை பார்த்து நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பயப்படக்கூடிய விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் பாருங்கள், இந்த சுருக்கமான சங்கீதத்தில் ஆண்டவருடைய காரியங்களை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். அதில் ஒரே ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி மையப்படுத்தி இன்றைக்கி பேச இருக்கிறேன். முதல் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, தேவனே பூமியிலே உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாக, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வழியும் உம்முடைய இரட்சண்யமும் இன்னைக்கு விளங்க வேண்டும், ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் போராட்டத்தில் இருக்கும் பொழுது யாரையோ தேடி இவங்க காப்பாற்றுவாங்கன்னு போகிறோம். அப்படி போகிறதுக்கு தேவையே இல்லை. தேவ ஜனங்கள் ஆண்டவரை மாத்திரம் நம்பினால் கர்த்தர் நிச்சயமாகவே ரட்சிப்பார், காப்பாற்றுவார். அதனால் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த பொழுது ரட்சிப்பின் உருவமாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய பேர் இயேசுவுக்கு இயேசு என்கிற பேருக்கே அர்த்தம், அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மிக முக்கியமாக ரட்சிப்பு அவன் கையிலேருந்து இவன் கையிலேருந்து இவ கையிலேருந்து அவ கையிலேருந்து இல்லை, நமக்குள்ளே இருக்கிற துர்க்குணத்திலேருந்து நமக்கு ரட்சிப்பு தேவை. அதுதான் அந்த ரட்சிப்பு வந்துட்டால் மற்ற எல்லாமே தானாக வந்துடும். உள்ளே தான் இருக்குது, உள்ளே தான் ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. அவ்வப்போது பாருங்கள் தப்பு பண்ண வைக்குது பாருங்கள் அந்த மனது. அதில் மனம் என்கிற குரங்கு நிறைய நேரம் கொண்டு போய் தவறான இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சு, நிர்பந்தமான சூழ்நிலை நிறுத்த வச்சு, நம்மை தலைகுனிய வைத்து எழுந்து நிற்க முடியாமல்
நம்முடைய உழைப்பின் பலனை சாப்பிட முடியாமல் எவ்வளவோ வேதனை உண்டாக்கி இருக்கிறது. இன்றைக்கி ரட்சிப்புன்னு சொல்லும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தத்திலேருந்து தான் நமக்கு ரட்சிப்பு முக்கியமாக தேவை. இயேசு பிறந்த பொழுது கூட பாருங்கள், லூக்கா 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி, இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தேவ தூதன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இயேசு இந்த உலகத்துக்கே இரட்சகராக வெளிப்பட்டார். ஆனால் இன்னைக்கு உலகம் இன்னும் அறியாமல் எதையோ தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ரட்சிப்பு துர்க்குணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மிக முக்கியமாக முடிவாகிய மரணத்திலிருந்து ரட்சிக்க வேற யாராலையும் முடியாது. இயேசு ஒருவர் தான் ரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. காப்பாற்றுகிற ரட்சகர். உங்கள் குடும்பத்தை வேதனைப்படுத்தி கொண்டு பல போராட்டங்கள் பிரச்சனை இருக்கு பாருங்க. இதன் மத்தியில் ஆண்டவர் பல சூழ்நிலைகளில் ஜனங்களை எப்படி ரட்சித்தார் என்பதை குறித்து இன்னைக்கு ஒரு 5 முக்கியமான வசனங்களை இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் தாவீது ஒரு அறிக்கை பண்ணுகிறார். 47வது வசனம் நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிறார் என்பதை குறித்து தாவீது சொல்லுகிறார். வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார். உங்களை எங்கள் கையில். இதுக்கு முன்னால உள்ள பகுதியை நீங்க வாசித்தாதான் இது நல்லா புரியும். தாவீது என்கிற ஒரு மனிதன், அன்றைக்கு ஒரு பெரிய யுத்தம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் என்னைக்குமே ஒரு சண்டை இருந்தது. எப்பயுமே கலகலப்பு போய்கிட்டே இருக்கும், சலசலப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு பெரிய யுத்தம் நடக்க பெலிஸ்தர் இராணுவத்திலிருந்து ஒரு பெரிய ராட்சசன் வெளியே வந்து, இந்த சைடு இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த சைடு பெலிஸ்தர் ஜனங்க இராணுவம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக சவுல் நிற்கிறார். பெரிய பராக்கிரமசாலி, லேசான ஆள் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷன் இவ்வளோ உயரம் வந்து நின்று, உங்களில் ஒருவன் என்னோடு கூட வந்து யுத்தம் பண்ணட்டும், நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம், அவன் என்னை மேற்கொண்டா நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு வேலைக்காரராயிடுறோம், இல்லைன்னு நான் அவனை மேற்கொண்டேனாக்கா நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை ஆயிடுவீங்க. எல்லாருடைய மனது கரைந்து விட்டு கிட்டத்தட்ட 40 நாள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு இளைஞன் தாவீது வந்து சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்தில் அவனை போய் ஜெயிப்பேன். இன்றைக்கும் பாருங்கள், ஆண்டவர் காப்பாற்றுகிறது, உலகத்தின் வழிகளில் அவர் காப்பாற்ற மாட்டார். அது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். 47 பார்க்கும்போது கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்த ஜனங்கள் எல்லாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளும்னு சவால் விடுறார். ஏன்னா தாவீது கையில் அன்னைக்கு பட்டயமும் இல்லை, ஈட்டியும் இல்லை. சவுல் கையில் இருந்த அந்த இராணுவ உடை, சர்வாயுத வர்க்கம், யூனிஃபார்ம், மிலிட்ரி யூனிஃபார்மும் இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு கவன் கல்லோடு போகிறார். தாவீது கையில் இருந்த கவனோ கல்லோ கூட அவரை ரட்சிக்கவில்லை. அவர் தேவனுடைய நாமத்தில் போய் அந்த கவனை சுற்றி விட்டார். விட்ட உடனே ஹல்லேலூயா, அந்த கல் போய் அவனுடைய நெத்தியில் போய் பட்டது. இந்த நெத்தியில் பட்டதும் அல்லாமல் கோலியாத்துடைய பட்டயத்தினாலேயே அன்றைக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். மனுஷருக்கு இருக்கக்கூடிய பணபலத்தினாலோ சரீர பலத்தினாலோ, நமக்கு இருக்கக்கூடிய பேச்சு பலத்தினாலோ, நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய கனெக்ஷன் மூலிமா ஆண்டவர் ரட்சிக்க மாட்டார். ரொம்ப அற்பமாய் தோன்றுகிற ஹல்லேலூயா ஒரு இளைஞன் மூலிமா கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உலகத்தின் காரியங்களை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்தால் ரட்சிப்பு வராது. இன்றைக்கி உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சணியம், உங்களுடைய ரட்சணியம் பூமி எங்கும் விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறாங்களே, என்ன விதமான ரட்சிப்பு! இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணத்தை நம்பி, ஆள் பலத்தை நம்பி, ஆட்சி பலத்தை நம்பி, இன்னும் நம்மகிட்ட இருக்கிற எல்லா விஞ்ஞான வளர்ச்சிகளை நம்பி ஒரு கூட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சில நேரம் தவறும் பொழுது என்ன செய்யன்னு தெரியாமல் கலங்கி தவித்து கொண்டிருக்க. இங்கே கூட வந்திருக்கிற ஒரு சில எதையோ முயற்சி ஒன்றுமே முடியல. இன்றைக்கி கர்த்தரை மாத்திரம் நம்புங்க, கர்த்தருடைய நாமத்தை நம்புங்க, தினந்தோறும் ஆண்டவரை தேடுங்க. என் தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். தேவன் ரட்சிக்கிறது மிக முக்கியமாக அவருடைய நாமத்தினாலே. இன்னைக்கு அவருடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொல்ல, அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கணும், சில அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா பின்னால் இருந்து கிரியை செய்கிறது மனுஷன் அல்ல, நமக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்கள் அல்ல, பின்னால் இருந்து தூண்டுகிற அசுத்தாவி. அந்த கோலியாத்தை வீழ்த்தினாதே ஆண்டுடைய நாமம். இன்னைக்கு தாவீதுக்கு இயேசுவின் நாமம் தெரியாது.
அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு எனக்கு இயேசுவின் நாமம் இருக்கு. அந்த நாமத்தை சொல்லி 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 துதிக்க உங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் கண்டிப்பாக வரும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி போராடிட்டு இருந்த கோலியாத்தின் ஆவி கோஷமிட்டு மிரட்டி கொண்டு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அவன் எவனாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் போகும்பொழுது ரட்சிப்பு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு சம்பவம் தானியேல் 3வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது நேபுகாத்நேச்சர் ராஜா சவால் விடுகிறார். 3:15 எடுத்து வாசிங்க. இப்பொழுதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாமல் இருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார், ரட்சிக்க போகிற தேவன் யார்? Who is the God who will deliver you from my hands என்று, என் கையிலிருந்து உங்களை காப்பாற்ற போகிற ரட்சிக்க போகிற யாருன்னு சொல்லி சபதம் எடுக்கிறார். ஆனால் அதே ராஜா அல்லேலூயா தூக்கி போட்டார். தூக்கி போட்ட ஜனங்களையும் அன்றைக்கு அந்த அக்கினி பட்சித்தது. ஆனால் அந்த 4 பேருடைய கயிறுகள் அவிழ்க்கப்பட்டு அந்த சூளைக்குள்ளே விடுதலையாய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்கள வெளியே கொண்டு வர சொல்லிட்டு சாட்சியாக சொல்கிறார் பாருங்க. 3:28 அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி அவருடைய ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை தம்முடைய தாசரை விடுவித்தார். 29வது வசனத்தின் கடைசி பகுதி, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்கிறார். தூதனை அனுப்பி ரட்சித்தார். தம்முடைய நாமத்தின் மூலமா தேவன் ரட்சிக்கிறாரு. இன்றைக்கும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நமக்கு ரட்சிப்பை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துக்கு பதில் கண்டிப்பாக தேவ தூதர்கள் மூலியமாக தான் வந்தது. கர்த்தர் நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற உங்கள் பிரச்சனையிலேருந்து ஒரு தூதனை அனுப்பி உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அடுத்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோன்னா 2 சம்பவங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்கா 8வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் இயேசுவின் நாட்களில் நடந்த சம்பவங்கள். அல்லேலூயா. லூக்கா 8:48 50வது வசனத்தை நம்ம வாசி எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். தேவன் தம்முடைய நாமத்தின் மூலியமாய் மாத்திரமல்ல, தம்முடைய தூதர்களை அனுப்பி மாத்திரமல்ல, மிக முக்கியம் நம்மிடத்துல ஒன்று எதிர்பார்க்கிறார். உங்கள் விசுவாசம் தான், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். ஒரு அம்மா 12 வருஷமா ரத்தப்போக்கு நிற்காத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அவங்க சொல்லப்போனால் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கக்கூடாது. அவங்களாம் அசுசைப்பட்டவர்கள்னு ஆண்டவர் பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார். வெளியே வரக்கூடாது, விலகி தான் இருக்கணும். ஆனாலும் அதன் மத்தியில் அவரை தொட்டால் நான் சுகம் பெறுவேன். இன்றைக்கி ரட்சிப்புக்கு மிக முக்கியமாக வாழ்க்கையில் காப்பாற்றப்பட வேண்டுமா, மிக முக்கியமாக விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் எதில் வரும்னா ஜெபத்தில் தான் வெளிப்படும். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை இன்றைக்கி நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்மை காப்பாற்றுவது தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய அற்ப காரியம். அல்ல, ஒரு லேசான காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது ஒரு லேசான காரியம். உங்கள் விசுவாசம் எதில் வெளிப்படும்? ஜெபத்தில் தான் வெளிப்படும். இன்றைக்கும் நடக்க முடியாத அற்புதங்களை இன்றைக்கி நம்மத்தில் செய்ய அவர் வல்லவர். உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ரட்சணியம் என்று சொன்னால் தேவன் தான். சேவிங் ஹெல்த், சால்வேஷன், கர்த்தர் காப்பாற்ற வல்லவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கி பாருங்கள், இந்த 2 அற்புதங்கள். எவ்வளவோ மருத்துவர்கிட்ட போய் 12 வருஷமாக ட்ரை பண்ணி ஒன்றுமே நடக்கலை. ஆனால் இயேசு விடத்தில் வந்தார்கள். ஒரே வினாடியில் அந்த உதிரப்போக்கு நின்று போனது. போய் மகளே எழுந்திரு, சிறு பெண்ணை எழுந்திரு, கையை பிடிச்சி தூக்குற, மரித்தவங்க உயிரோடு. முடிஞ்சு போனது சொன்ன காரியத்தில் ஒரு ரட்சிப்பு வரும். உங்கள் வீட்டில் திரும்பி மகிழ்ச்சி வரும். உங்கள் வாழ்க்கையில் திரும்பி மகிழ்ச்சி வரும். நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் திரும்பி தர வல்லவர். விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30வது வசனத்தில் அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதாவது பார்த்தீங்கன்னா, காப்பாற்றப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
ஆக்சுவலாக நான் உட்காந்து யோசிக்கும் பொழுது இவன் வந்து இந்த கேள்வியை பவுலும் சீலாவிடத்தில் கேட்டான். அவங்க தான் இவனை பார்த்து கேட்டிருக்கணும், ஆண்டவர் மாதிரி நாங்கள் காப்பாற்றப்படுவதற்கு என்ன செய்யணும்னு. பவுலும் சீலாவும் தான் சிறைச்சாலை தலைவன்ட்டு கேட்டிருக்கணுமா இல்லையா? இவ்வளோ ஜெயிலில் வந்துட்டோம், இப்போ வெளியே கொண்டு வர்றதுக்கு நாங்கள். ஆனால் ஜெயில்காரன் வந்து கேட்குறான், கைதிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவன் மாதிரி நான் ரட்சிக்கப்படுவதற்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த ரட்சிப்பு மிக முக்கியமான ரட்சிப்பு. இயேசு ஒருவர் தான் தர வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல போராட்டங்களுக்கு பிரச்சனை, நமக்குள்ளே இருக்கிற அசுத்தம், அநியாயம், அக்கிரமம், இன்றைக்கி நிம்மதி இல்லை, ராத்திரி தூக்கம் இல்லை, வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதித்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லை. ஏன்? ரட்சிப்பு கண்டிப்பாக தேவை. அதில் ஓடி வந்து இந்த மனுஷன் கேட்குறான், வேற என்னென்னமோ கேட்டிருக்கலாம், ஏன் இந்த கேள்வி கேட்டான்? அதுக்கு முன்னால் பாடின பாட்டில் ஒரு இயேசு வெளிப்பட்டாரோ என்னமோ தெரியல. ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைச்சு எத்தனையோ கைதிகளை தினந்தோறும் அடைச்சிட்டு போய் அவன் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். இது வரைக்கும் எத்தனையோ பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் உள்ளே மறித்திருந்திருப்பாங்க. அந்த இருட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடந்ததோ தெரியல. ஆனால் இப்போ 2 பேர் வந்து ராத்திரியெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பூமி எதிர்ச்சி வருது, சிறை கைதிகளாம் ஓடிட்டாங்கன்னு எடுத்து பட்டயத்தை எடுத்து அன்னைக்கு குத்தி கொள்ளலான்னு பார்க்குறான். அவங்க சொல்கிறாங்க, உனக்கு எந்த கேடும் செய்யாத, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். அப்போ தான் புரியுது, என்னமோ ஒன்று இங்கே உள்ளே நடக்கு, இவங்களுக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே வரணும். என்னென்னமோ கேட்டிருக்கலாமேங்க, ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுகிறான்? ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை தேவை. அந்த நேரத்தில் ஒரு பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இந்த மனுஷனுக்கு வந்துருக்கு. பாவ உணர்வுக்குள்ளே வந்ததுனால தான் அவர் ரட்சிக்கப்பட்டான். ராத்திரி நேரமே பொறுக்காமல் அன்னைக்கு நைட்டே ஒரு ஞானஸ்நான ஆராதனை நடக்குது. அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்களாம். இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ரட்சிப்பு நம்ம பட்டணத்தில் வரணுங்க. நம்முடைய ரட்சண்ய கிரியைகள் இந்த உலகமெங்கிலும் தெரிய வேண்டும். நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண நம்ம ஜெபிக்க போகிறோம். கடைசியாக ஒரு சம்பவத்தை படித்து பார்த்தோன்னா, ஹல்லேலூயா, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 16 18 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பிலே உச்சகட்டமான ரட்சிப்பு என்ன தெரியுமா? நரகத்திலேருந்து காப்பாற்றி பரம ராஜ்யத்துக்கு போகிறது தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயின்னு தப்பிக்கிறது நிரந்தரமான ரட்சிப்பு இல்லை. வியாதியிலேருந்து தப்பிக்கிறது ரட்சிப்பு இல்லை. மிக முக்கியமாக ஆண்டவர் ரட்சிக்கிறது எதுலேருந்து ரட்சிக்கிறாரு? நரக தண்டனையிலேருந்து. இன்னைக்கு பாருங்க, சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எல்லா தீமைக்கு என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யம். இன்னைக்கு முக்கியமான ரட்சிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம போய் அந்த பரலோக வாசல், நான் மாத்திரம் இல்லைங்க, முழு குடும்பத்தை ரட்சிக்க முடியாத பேழையை உண்டு பண்ணாம பாருங்க. இங்கே வந்திருக்கிற அன்பான சகோதரனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. இயேசு வரும்போது காப்பாற்றப்படணும். வேறு எதுவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறத காட்டிலும் எல்லாமே நல்லது தான் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். எதிர்காலத்துக்கு ஆயத்தப்படுத்தணும், பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம் எல்லாம் செய்யணும். பட் பிள்ளைங்க, மனைவி, நாம் பரலோகம் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? வரப்போகிற அழிவுக்கு நம்ம தப்புவோமா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது தடைகள் இருக்கும் என்றால் இன்றைக்கே மாற்றிக்கொள்ளுங்க. எஜமான் சீக்கிரத்தில் வரப்போகிறா. இன்னைக்கு அறியாமையில் இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. இந்த ரட்சிப்பின் கிரியை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் நடந்து துணிகரமாக நடந்து கோலியாத்துகள்லாம் ஹல்லேலூயா மனம் திரும்பணும். கோலியாத்து மனம் திரும்பலை, ஆனால் நேபுகாத் நேச்சார் மனம் திரும்பினார். தரியு ராஜா மனம் திரும்பினார். இன்றைக்கி யாரையெல்லாம் விரோதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ, துணிகரமாக நடந்துக்கிட்டு இருக்காங்களோ, அவங்களாம் உண்மையாக மனம் திரும்பி இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. இங்கே பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் உத்தரவு சொல்ல எழும்பி நிற்கிறாரு. எழும்பி நிற்கும்போது ஒருவரும் என்னோட கூட நிற்கவில்லை. சிலருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்காக ஒரு வார்த்தை எழும்பி நின்று சொல்லலாமா இல்லையா? பாருங்கள், இவ்வளோ நிர்பந்தமான சொல்ல நிற்கிறேன், ஒரு பய கூட நிற்க மாட்டேங்கிறானே. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தான், இன்றைக்கி பார்த்தா ஆளையே காணும். இயேசுக்காக தான் நடந்தது. முந்தின நாள் ராத்திரி தான் சொல்கிறாங்க, உமக்காக என் ஜீவனை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்களும் உங்களுக்கு ஜீவனை கொடுப்போம்னு. ஆனால் பிடிக்க வந்த உடனே ஒரு பய கிடையாது. 2 பேர் பின்னால் போனாங்க, ஒரு சீசனும் பேதரும் பின்னால் போனாங்க.
அந்த காய்ப்பாவுடைய அரண்மனை போய் ஆனால் உதவி செய்ய போல, எதிராளிகளோடு கூட உட்காந்து குளிர்காய தான் போனாங்க. என்ன நடக்குன்னு பார்க்கலாம்னு போனாங்களே ஒழிய அவருக்காக எழும்பவில்லை. பல நிர்பந்தமான சூழ்நிலையில் நான் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கேன், இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் உதவி செய்வார். யாருன்னு பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில், கர்த்தரோ எனக்கு, சங்கீதம் 91:15 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. சில நேரம் பாருங்க, சிலருக்கு தூதனை அனுப்பி காப்பாத்துறாரு, ஆனால் பவுலுக்கு கர்த்தரே துணையாய் நின்றார். இன்னைக்கு உங்களுக்கும் அல்லது எனக்கும் அப்படிதான். ஏன்னா ரத்தத்தினால் வாங்கப்பட்ட கூட்டம், நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினால் வாங்கப்பட்ட கூட்டம். உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்போடு கூட கர்த்தர் சிறைச்சாலையில் இருந்தது போல உங்களோடு இந்த நிர்பந்தமான சூழலில் கர்த்தர் இருக்கிறாருங்க. கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னை சிங்கத்தின் வாயினின்று ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் மூலியமா அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு என்னை காப்பாற்றுவார். இருக்கிறதுல பெரிய ரட்சிப்பு கர்த்தருடைய பரம ராஜ்யத்தை போய் நாம் அடைவதில் தான் இருக்குது. சங்கீதம் 67:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனே உம்முடைய வழிகளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாக. ரட்சிக்கத்தக்க தேவன் இயேசுவை போல வேற யாருமே கிடையாது. இருக்கிறதுல பெரிய ரட்சிப்பு நமக்குள்ளே வர்ற ரட்சிப்பு, வரப்போகிற அழிவிலிருந்து தப்புற ரட்சிப்பு. இதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது சில காரியங்கள்லேருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவை. சில துர்குணங்கள், சில ரகசிய பாவங்கள், ஒரு சில தேவையில்லாத தொடர்புகள், இதுலேருந்து நான் காப்பாற்றப்படணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா கையை உயர்த்தி நல்லா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதுலேருந்துலாம் ஒரு விடுதலை, நமக்குள்ள ஒரு ரட்சிப்பு என்னை கர்த்தர் தர வல்லவர். எல்லாருக்குமே தேவை. ஒரு தேவையில்லாமல் சில நேரம் பேசி குடும்ப சமாதானத்துக்கு எடுத்துடுறோம். இன்றைக்கி தேவையில்லாமல் சில காரியங்களை மாட்டிக்கிட்டு இருக்கோம். இயேசுவே ரட்சியம்னு கேளுங்க, இன்றைக்கி ரட்சியம்னு கேளுங்க. குறைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் ரட்சிக்க வல்லவர். அன்று ராத்திரியிலே ஒரு ரட்சிப்பு வந்தது போல இன்றைக்கு ஒரு டெலிவரன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அதை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியத்திலேருந்து யார் யார் கையிலேருந்து விடுதலை பெற தேவைப்படுதோ ஆண்டவரை ரட்சிப்பீராக. இவளுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சிங்கத்தை போன்ற பிரச்சனைகள், அக்னியை போன்ற பிரச்சனைகள், ஹல்லேலூயா, அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நீர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வீட்டில் குடும்பத்தில் துக்கத்தை கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள், துர்க்குண கட்டுகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும். தரித்திரம் நீங்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் கூட இல்லையே, போய் சொல்றது கூட ஒரு ஆள் இல்லையே. நீங்கள் வந்திருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் வேதனை உண்டாக்குற அந்த பிரச்சனையிலிருந்து நீர் அவர்களை துணை நின்று, அவர்களோடு துணை நின்று நீர் ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிறேன். நாங்களும் எங்கள் வீட்டாரும் ஆண்டவரே தகப்பனே அந்த பரம ராஜ்யத்தை போய் அடைய, அதுதான் எங்கள் ரட்சிப்பு, அதுதான் எங்கள் நோக்கம். அந்த உலகத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே நானும் மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே அந்த பரம ராஜ்யத்தில் வந்து சேரணும். அந்த ரட்சிப்பு எங்கள் வீட்டுக்கு வரணும். ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு துணை நின்று கடைசி வரைக்கும் எங்களை நடத்தி உங்களுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு போய் சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், படிப்பில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தாரும். கர்த்தருடைய ஆண்டவரே சமூகம் கூட இருந்து நீரை வழி நடத்தட்டும். ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்தலும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே நல்ல பிதாவே.